திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நல்ல சிந்தனையோடு, அதாவது நமச்சிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தினை அற்புதமாக ஓதி வருவீர்களேயானால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். நல்லதையே பேசுங்கள், நல்லதையே செய்யுங்கள், அருமையாக பெருமையாக வாழ்வீர்கள். நமச்சிவாய சொல்லுங்கள், நமச்சிவாய சொல்லுங்கள். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரியுடன் அமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சியுடன் அமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று 5ஆம் திருமுறை, 5ஆம் திருமுறை என்பதுமே திருக்குறுந்தொகை என்பதை அடியார்கள் அனைவரும் அறிவீர்கள். அந்த திருக்குறுந்தொகையிலே 5ஆம் திருமுறையிலே இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது திருப்பாலைத்துறை என்னும் திருத்தலம். திருப்பாலைத்துறை. அடியார் பெருமக்களே, திருப்பாலைத்துறை எங்கே இருக்கிறது என்றால் தஞ்சை மாவட்டத்திலே பாபநாசம் தொடர்வண்டி நிலையத்துக்கு வடகிழக்கே 1.5 கிலோமீட்டர் தூரத்திலே உள்ளது. கும்பகோணம் பாபநாசம் பேருந்து வழித்தடத்திலே இந்த கோயில் உள்ளது. இந்த கோயில் குடமுழுக்கு விழாவுக்கு அடியேன் சென்றிருந்தேன். மிக அற்புதமான கோயில். அனைவரும் பார்த்து வழிபட வேண்டிய பாலைவனநாதர். சுவாமி பெயர் பாலைவனநாதர். அம்பாள் தவள வெண்ணகையாள். தவளம்னா முத்து, முத்து போன்ற பெற்களை உடையவள் நெத்தம். இந்த திருப்பெயரை அப்பர் பெருமான் இவ்வூர் குறுந்தொகை பதிகத்திலே தவள வெண்ணகை மங்கையோர் பங்கினர் இறைவனை அறிமுகப்படுத்துகிறாரு, சுவாமியை அறிமுகப்படுத்துகிறாரு. எப்படி அறிமுகப்படுத்துகிறாரு? மங்கையோர் பங்கினர்னாரு. சரி, அந்த மங்கை எப்படின்னா வெண்ணகை மங்கைனார். அந்த வெண்ணகை எப்போ எதுக்கு ஒத்து? தவள வெண்ணகை மங்கையோர் பங்கினர் என்று எடுத்தாளுகிறார். தாருகாவனத்து முனிவர்கள் ஏவிய புலியின் தோலை சிவபெருமான் உரித்து அதை அணிந்து கொண்ட திருத்தலம் இந்த திருத்தலம். பதிகம் 1. திருச்சிற்றம்பலம். திருக்கருகாவூர் முதலாக கண்ணுதலோன் அமர்ந்தருளும் திருவாவூர் வணங்கி திரு ஆவூர் வணங்கி திருப்பாலைத்துறை சென்று இறைஞ்சி பாடி அருளியது இந்த திருப்பதிகம். 11 பாடல்கள். தவள வெண்ணகையாள் உடனமர் பாலைவனநாதரை வழிபட்டு இப்பொழுது அவருடைய திருவடிக்கு 4வது பாடலை நாம் சமர்ப்பிக்கிறோம். 51வது பதிகம். திருப்பாலைத்துறை. நீடு காடிடமாய் நின்ற பேய்கணம், நீடு காடு இடமாய் நின்ற பேய்கணம் கூடு பூதம் குழுமி நின்று ஆர்க்கவே ஆடினார் அழகிய நான்மறை, ஆடினார் அழகாகிய நான்மறை பாடினார் அவர் பாலை துறையரே, பாடினார் அவர் பாலை துறையரே. திருச்சிற்றம்பலம். திருப்பாலைத்துறையர் சுடுகாடே இடமாக நீண்டு நின்ற பேயின் தொகுதிகளும் தம்மில் இணைந்து நின்று ஆர்க்குமாறு ஆடியவர். பூதகணங்கள் எல்லாம் ஆடுகின்றன. அழகாகிய நான்மறை பாடியவர், 4 மறைகளையும் பாடியவர் பெருமான்.
நீடுன பெரிதுன்னு நீண்ட காடு, இங்கே இடுகாடு. இடமாக ஆடுவதற்கு இடமாக இடுகாட்டை தேர்ந்தெடுத்தாராம். பேய்க்கணங்களும் கொடுகின்றன. சேர்ந்து ஆர்க்க தொடர்ந்து ஆரவாரிக்கிறது. ஆரவாரம் அது ரொம்ப அருமையாக சொல்கிறார். நீடு காடிடமாய் நின்ற பேய்க்கணம் கூடு பூதம் குழுமி நின்றார்க்கவே ஆடினார் அழகாகிய நான்மறை பாடினார் அவர் பாலை துறையரே. எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருப்பாலைத்துறை என்னும் திருத்தலம் சென்று அங்குள்ள பாலைவனநாதரை வணங்கி அவருடைய பேராற்றல் மிக்க பேரருளை பெற்று அனைவரும் பெருவாழ்வு வாழ்வோம், மற்றவர்களையும் வாழ்விப்போம். அடியார் பெருமக்களிடமிருந்து விடைபெறுபவர் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. ஆரூரமண்ட ரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி போற்றி, சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.